இந்தியன் டாய்லெட் வச்சிருக்கிறது அசிங்கம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஃபேஷன் நினைக்கிறோம். குத்த வச்சு நான் உட்காரும் போது என்னுடைய தொடை வந்து என்னோட வயிற்றுல அழுத்தம் கொடுத்து என்னோட வயிறு ப்ரெஷரில் யூரின் உள்ளே இருக்கிற பேக் வந்து எம்டி ஆகுது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த பொசிஷன்லேயே போகிறேன். அப்போ நான் யூரித்ரால ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போ யூரின் ஒழுகும் வராது. முதல்ல 6 வயசு 7 வயசில் இதெல்லாம் பேசிக் ஆஃப் லிவிங். நான் வந்து இப்படி நான் சேரில் இப்படி தான் உட்காடுறேன். ஸ்விட்ச் கிடையாது. ஸ்விட்ச் போட்டோடனே மோட்டரில் போய் தண்ணி விழுக்கிற மாதிரி என் உடம்புல ஸ்விட்ச் இருக்கா? ஸ்விட்ச் போட்டோடனே வெளியே வர்றதுக்கு என்னோட மசில்ஸ் தான் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்படி இப்படி உட்காந்துருக்கேன் சேர்லனா, நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துருக்குது என்னோட சேர் பொசிஷன் சமம். என் உடம்புக்கு தெரியுமா நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரலன்னு? ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? இன்வாலன்டரி ட்ரிபிள் ஆகும்ல. ஸோ நான் வந்து சென்சிங் வராது. அப்போ நான் இந்தியன் டாய்லெட்ல வெஸ்டர்ன் டாய்லெட்ல போகும்போது போக ஆரம்பிக்கும் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். நாட்கள் போக போக நான் வந்து என் வயிற்றுல இருந்து ப்ரெஷர் போகாம யூரித்ராவை முக்கி கீழே முக்கி நான் யூரினை வெளியே தள்ளும் போது ரெசிடுவல் யூரின் நிற்கும். ரெசிடுவல் யூரின் நின்றா இருமமோ தும்மமோ யூரின் லீக் ஆகும். குத்த வச்சு நீங்க யூரின் போய் பழகுனீங்கன்னா, இந்தியன் டாய்லெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிடுவல் யூரினே வயிற்றுல எதுவுமே இருக்காது. பேக் எம்டியா இருக்கும். எப்பயுமே யூரின் போகும்போது தான் யூரின் பிளாடர் ஃபுல்லானதான் யூரின் போற இடத்துல யூரின் வர உணர்வு இருக்கும். நம்ம யூரின் போவோம். இந்த இந்தியன் வெஸ்டர்ன் டாய்லெட்ல போயிட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூரின் தான் இருக்கும். 10 தடவை படுத்துனே போங்க. யூரின் போற இடத்துல எப்பயுமே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கா? டாய்லெட்டை மாத்துங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வர லேடிஸ் சொல்வேன், உங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாத்ரூம்ல கீழே உட்காந்து யூரின் போயிட்டு தண்ணியை ஊத்தி விடுங்க. Start reloading. It's how you lose it. Oh yeah.